அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பிரதி சொற்கள் அப்படின்னு இல்லாட்டி ப்ரோனவுன்ஸ் என்றதுக்கு 2 அசைன்மெண்ட் தந்திக்கிறான். இப்போ எங்களோட ரிவிஷன் செய்கிற நோக்கமே இந்த அசைன்மெண்ட்ஸ் எப்படி செய்கிறேன்னு படிக்கிறது தான். தியரி ஆல்ரெடி ஈஞ்சி அதில் நீங்கள் இது 2 தியரியும் பார்க்கலும். ஆனால் இப்போ அசைன்மெண்ட்டை செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, ஸ்டார்ட் ஆகுமா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான லேசி பின்வரும் கதையில் ஹைலைட் செய்யப்பட்ட ஹைலைட் பண்ணிக்கிற வார்த்தைகள் அரபி பிரதி சொற்களை பிரதி பேரை சொல்லுங்கள். இப்போ இது ப்ரோனவுன்ஸை சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து தமிழில் இருக்குது, நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அரபில் சொல்லணும். இதை வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இந்த லேசிக்கு நான் வந்து இதில் வந்து என்னத்தை எங்களோட சுவாதீன பிரதி சொற்களை மட்டும் பாவிக்கிறேன். சரியா? அப்போ எங்களுக்கு இப்போ நான் படிக்கிற ஸ்டேஜில் தான் நிற்கிறோம், அதை மட்டும் பாவிக்கிறேன். இதில் பொறைக்கு நான் படிப்போம் எப்படி சே சேர்ந்து வர பிரதி சொற்களை பாவிக்கிறேன்னா, ஆனால் இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சுட்டியும், அதுக்காக மட்டும்தான் நான் வந்து சுவாதீனமாகிக்கிறத மட்டும் பாவிக்கிறேன். சரியா? அதை இப்போ அதை தலையில் அதை நாலேஜை வச்சுக்கொள்வது தான் இம்பார்ட்டன்ட். அதை டைமுக்கு நினைவு வர்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆகும். நேற்று நான். அப்போ நான் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஹுவஹுமாவும் ஹியஹுமாவுன்னு அந்த அந்துமாந்தும் அந்தி அந்துமாந்துன்னு அன என்றா நான். அப்போ இனா அன என்று வருது. நானுக்கு பதிலாக எங்களுக்கு நேற்று அன என்று சொல்லலும். பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று முடிவு செய்தேன். அது மழை பெய்ந்து கொண்டிருந்தது அந்த டைமில் என்ற அர்த்தம். ஸோ அது என்று சொல்ல போகல இணைகளுக்கு ஹிய என்றதை எடுக்கலும். இப்போ நார்மலாக வந்து ஷீக்கு தான் ஹிய பாவிக்கிறது, இணை இட்டென்று வருது. சரியா? அவளுக்கு தான் பாவிக்கிறது. இப்போ அதுக்கும் எங்களுக்கு ஹிய என்று எங்களுக்கு என்ன செய்யலும், பாவிக்கலும். அது மழை பெய்து கொண்டிருந்தது. மேலும் என் என் நன்பி. அப்போ என் என்று போகல ஏண்ட தானே. அப்போ நான் என்ற அர்த்தத்தில் எடுத்தால் அன என்று போடலும். உண்மைக்கு மீனை வந்து வரணும் வந்து இ என்று என் நன்பி என்று வரப்போகல இ என்று தான் வரணும். அதை அட்டாச் தான் வரணும். ஆனால் நாங்கள் படிக்கிறதுக்காக வேண்டி என் என்றது அணை என்று நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவளும் என் அரை தோழி தான். அப்போ அவளும் என்று வரப்போகல அவள் என்று போகல ஹிய, என் என்று வரப்போகல ஈ மரம் வருது. நாங்கள் நாங்கள் என்று வரப்போகல என்னது, நகுனு. நகுனு என்றால் நாங்கள். காலை உணவுக்கு அப்ப அப்பத்தை செய்கிறோம் நாங்கள் இருவரும். அப்போ நாங்கள் இருவரும் என்றால் இப்போ நாங்கள் 2 பேர். அப்போ இப்போ பாருங்கள், ஹுவ ஹுமா. ஹுமா என்றால் அவர்கள் இருவர்கள். அந்தும் அந்த அந்துமா. அந்துமா என்றால் நீங்கள் இருவர்கள். ஆனால் நாங்கள் இருவருக்கு அரபில் அப்படி ஒன்று இல்லை. ஏன்னா ஆனால் நகுனு மட்டும்தான் இருக்குது. நகுனு ஒரு வார்த்தை. அப்போ நாங்கள் ஒத்தராயிருந்தாலும், நாங்கள் இருவராயிருந்தாலும் 3 பேராயிருந்தாலும் நாங்கள் நகுனு என்று தான் சொல்லணும். அப்போ இந்த ஆன்சர் வந்து நாங்கள் இருவரும் என்றால் நாங்கள் என்று வரப்போகல அது இருவராய்க்கலாம், 3 பேராய்க்கலாம். ஒத்தரெண்டான நாங்கள் என்று வரப்போகல அது நகுனுவாக மாறுது. அடுத்தது ஹைலைட் பண்ணிக்கிற வார்த்தை நான் என் என்ற வார்த்தை. அது ரெண்டுமே அன அன என்று தான் வரும். அன நீ என்று வரும். ஆனால் இன்னும் நாங்கள் ப்ரோனவுன் மட்டும் சொல்லி நான் என்றாலும் அன, என் என்றாலும் அன. அப்புறம் அவர்களே என்றது ஹைலைட் பண்ணிக்குது. அவர்களை அவர்களே என்று சொன்னால் தூரம் வைக்கிற ஆக்கள். அப்படி என்றால் அது வந்து ஹும் ஐக்குது. ஹும். சரியா? அவர்கள் என்றால் ஹும். ஹூ என்றா அவர், ஹுமா என்ற அவர்கள் இருவர்கள், ஹும் என்ற அவர்கள். ஐப்புறம் மரன் அவர்களில் மரம் ஹும் இருவர் பதிலளித்தனர். மேலும் அவர்களில் இருவர் பதிலளித்தனர் தானே. அப்போ இருவர் என்று பாட்ட போகல 2 பேர். அப்போ ஹுமா என்று வரும். அவர்கள் இருவர் என்று வர போகல ஹுமா என்று வரும். அதை இருவரையும் வந்து ஹைலைட் பண்ணணும். இன்னும் ஹைலைட் ஆகவில்லை. மேலும் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர்கள் என்ன மறுவேன் ஹும். நாம் பள்ளிக்கு, நாம் என்ற அன, பள்ளிக்கு வராவிட்டால் உஸ்தாத் வருத்தப்படுவார் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நீங்கள் என்று சொல்ல போகல நீங்கள் எல்லாரும் என்று வந்தால் இன வந்து அந்தும் என்ற அர்த்தம் வருது. நான் அவர்களில் இருவருக்கு வர நான் என்ற அன, அவர்களில் இருவர் என்றா உமா பதில் சொல்லிவிட்டு நீங்கள் இருவரும். நீங்கள் இருவரும். அப்போ அந்த என்றா நீங்கள், அந்துமா என்றா நீங்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள்
எங்களில் சிலர், எங்களில் என்ன நாங்கள் என்ற அர்த்தம். அப்போ வந்து நஹ்னு. ந நமா தாமதமாக வந்தாலும் அவர், அவர் என்றா ஹுவ தானே, அவர் என்றா ஹுவ கவலைப்பட மாட்டார். நாங்கள் முறை நஹ்னு தாமதமாக வந்தபோது உஸ்தாத் மகிழ்ச்சி அடையவில்லை. அப்போது அவர், அவர் என்றா ஹுவ, நீங்கள் என்றா அந்த, நீங்கள் என்ன நிறைய பேர் தானே, அந்தும் நீங்கள் அனைவரும் என்றா அந்தும் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் என்றா அன சொன்னேன், நாங்கள் என்றா நஹ்னு அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நாம் உங்களுக்கு, நாம் என்றா நஹ்னு மரஹம், உங்களுக்கு என்றா அந்த, நஹ்னு அந்த கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறோம் என்றேன். அவர், அவர் என்றா ஹுவ ஒரு அப்பத்தை எடுத்து அதை, அதை என்றால் எங்களுக்கு ஹிய என்று எடுக்கலும் பகில் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார். பின்னர் அவர் ஹுவ மீண்டும் தாமதமாக வரவேண்டாம் என்று எங்களிடம், எங்களிடம் என்றா நஹ்னு கூறினார். சரிதானே? ஸோ இது மாதிரி தான், இது சரியான லேசி இந்த அசைன்மெண்ட். இன்ஷா அல்லா அது எப்போ நீங்கள் அதை தமிழிக்குதோ ஹுவ ஹுமா ஹும், அது அவர், அவர்கள், அவர்கள் இருவர்கள், நீங்கள் இருவர்கள், நீங்கள் பெண், நான், நாங்கள், அதெல்லாம் வரப்போகல ஆயிட தலையில் என்ன செய்யுங்க, ஆயிட அரபியை தெரிஞ்சுடுங்க, அவ்வளோதான். இப்போ உண்மைக்குமே நாங்கள் வந்து தமிழில் இது தமிழில் இருக்கிறது அரபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறதில்ல. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அது நாலேஜ் வரும், அவ்வளோக்கு அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எங்களுக்கு இது நாலேஜ் பெருசாக தேவையில்லை. எங்களுக்கு என்ன நாலேஜ் தேவைன்னா குர்ஆன்ல இருக்கிற அரபியை தான் எங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இது அடுத்த பக்கம் செஞ்சால் எங்களுக்கு பிரெயின் கொஞ்சம் அதுக்கு யூஸ் ஆகும் இன்ஷா அல்லா. ஓகே இன்ஷா அல்லா, நான் அடுத்த அசைன்மெண்ட்டையும் போடுறேன் ஆன்சரை.